ஹாய் மக்களே, ரிவர்ஸ் அக்வாவெல்ல என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீட்டுக்கிட்டே ஒரு செட் அடித்து ஒரு சாதாரண ஒரு முயல் மாதிரி ஃபார்ம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதில் உள்ள இது வந்து நம்ம கோயானை பார்த்திங்கன்னா கடும் சேட்டை பண்ணுவான். இது அடியே ஆள்கிட்டே இருக்கும், நல்லா ஓடாது எல்லாம் பண்ணாது, நல்லா கடுமையான சேட்டை பண்ணும். மொழியை பார்த்திங்களா, அது திருட்டு மொழி, நல்லா தின்னுட்டு நல்லா திருட்டு மொழி நல்லா முழிக்கும். நல்லா ஓடாது, நல்லா சரியான சேட்டைக்காரன். பார்த்திங்களா மொழியை பார்த்திங்களா, எப்படி ஓட தான் பாருங்கள். அப்படி பார்ப்பான், அப்படி நல்லா அப்படி ஒன்றும் போடாத மாதிரி சாப்பிடாத மாதிரி 4 நாள் சாப்பிடாத மாதிரி பார்ப்பான். வட்டான் இவன் சாம்பல், இவன் ஆளை கண்டாலே தெரிச்சிடுவான். இவனை பார்த்தியா கேட்டக்காரன், இல்லை சாப்பாடுக்கு நல்லா தின்னுட்டு நமக்கு கூட்டாக வர மாட்டேங்குது பார்த்திங்களா. இவனை பார்த்தேன், நான் கோயான் கடுமையான சேட்டைக்காரன். அது பிளாக் வந்து ஃபீமேல், அந்த மேல் அந்த ஒயிட்டு ஃபுல் ஒயிட் வந்து மெயில். இன்னும் இந்த பிளாக் மெயில் வந்து இன்னும் குட்டி போட போகுது, சீக்கிரமாக குட்டி விட்டுரும். பார்த்திங்களா வெள்ளையனை பார்த்திங்களா, வெள்ளையனா கடுமையான சேட்டை. நம்ம வந்து வெள்ளையனை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிச்சு. அதோட ப்ரௌனு காட்டு மொழி மாதிரி இருக்கான் பார்த்திங்களா, சரியான சேட்டைக்காரன். நம்மளோட ஒரு 12 மைல் இருக்குது. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஒரு வளர்க்கலாண்டு ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு நல்ல நேரம் போகும் நமக்கு. வந்து எப்படி நிற்க முடியல, இல்லை சரியான சேட்டைக்காரன். நமக்கு மயில் வளர்க்கணும் ஐடியாவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் சரி நம்ம வளர்க்கணும் ஒரு ஆசைப்பட்டோம். சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை, அது வந்து இப்போ தான் நிறைவேறிச்சு. அதனால் நம்மளால் ஒரு 12 மைல் சேர்க்க முடிஞ்சுது, சும்மா வாங்கி விட்ருக்கு. அந்த வேலையும் பற்றில அவன் தான் கசுவான், இவனோட அண்ணன். நம்மகிட்ட வந்து நிறையா முயல் வச்சுருக்கோம். அதுபோக வந்து நம்ம வந்து கப்பீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு மாடியில் வந்து செடி இருக்குது, வீட்டில் வந்து செடி வளர்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக வந்து கப்பீஸ் நிறையா இருக்குது நம்மகிட்ட. கப்பீஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பெட் ஷாப் கொடுத்துட்ருக்கோம், அதை ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சாண்டா கிளாஸ் கப்பி, இது வந்து மெட்டாலிக் அப்படிம்பாங்க. அந்த கப்பி இருக்குது நம்மகிட்ட. வேறு இந்தியன் மொசை கப்பி இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஹோல்சேலையும் பண்ணலாம், ரீட்டெயிலையும் பண்ணி கொடுக்கலாம். இது பெல்ஜியம் ரெட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல கலரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. யாராவது வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது கோல்டு கப்பி. தண்ணி கண்டிஷனை பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுக்கால பாசி பிடிச்சி போயிருக்கு. மாஸ்கோ ப்ளூ, இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல ஏருமே நல்ல பிக் ஏராக இருக்குது. யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ப்ளூபெரி, இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல கலரேஷன். தண்ணி கண்டிஷன் பார்த்திங்களா. இது இந்த எல்லோ கோப்ரா, அந்த டாப் ஹீரோ நல்லா பக்காவாக இருக்குது. இது வந்து எல்லோ டைகரும்பாங்க. ஹெச்பி பிளாக் இருக்குது நம்மகிட்ட. இது போக போலார் பேரட்டு, வேறு மூன்டெயில் மாலி, எல்லா வெரைட்டி கப்பி பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ வந்து ஃபைட்ரு ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு பெருசாக பண்ணல, இப்போ சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கௌரா ப்ரீடிங் பண்ணுறோம். சும்மா மாடியில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு 15 ஃப்ரிட்ஜு போட்டு சும்மா நார்மலாக சும்மா ரொட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா அண்ணன் வேலைக்கு போயிடுவேன், நானும் வேலைக்கு போயிடுவேன். சும்மா வீட்டில் அப்பா தான் பார்த்துட்ருப்பாங்க. சும்மா ஒரு சனி ஞாயிறு வீட்டுக்கு வந்தோம்னா சும்மா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நமக்கு. அதனால் ஜாலியாக இருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.